4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். ஆமென். பிரியப்படுகிற தேவன் மட்டுமல்ல, நியாயமும் நீதியும் செய்கிறவர். யாக்கோபில் மாத்திரமல்ல, இன்னைக்கு உங்களுடைய வாழ்விலும் அவர் என்ன செய்கிறவர்? நீதியும் நியாயமும் செய்கிறவராய் இருக்கிறார். ஒருபோதும் அவர் அநியாயம் செய்ய மாட்டார். சுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் அவர் அநியாயம் செய்கிற தேவன் அல்ல, அநீதி செய்கிற தேவன் அல்ல. அவர் நீதி செய்கிறவர், நியாயம் செய்கிறவர். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர் நியாயத்திற்பினாலே அவர் உயர்ந்து இருக்கிறாரா. ஆமென். நியாயத்திற்பில உயர்ந்து இருக்கிறார். மனுஷனுடைய நியாயத்திற்பில குறைவு இருக்கலாம். ஒரு கோர்ட்டு நீதி எப்படி இருக்கும் வித்தியாசப்படும். ஆனால் தேவனுடைய நியாயத்திற்பிலே அவர் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அவர் உயர்ந்தவர். கர்த்தர் நீதியை நியாயத்தையும் செய்கிறார். யாருக்கு செய்கிறார்? வேதம் சொல்லுகிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். சங்கீதம் 103 சங்கீதம் 6வது வசனத்தில் வாசிக்கின்றோம், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். ஒருவேளை ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே நாம் இருக்கிறோமா? சற்று எண்ணி பாருங்கள். சாசனை ஒடுக்கி வைத்திருக்கிறானா? பொல்லாத மனிதர்களை ஒடுக்கி வைத்திருக்கிறார்களா? ஐயோ, நான் ஒடுக்கப்பட்டு இருக்கிறேன், யார் எனக்கு நீதி செய்வார், யார் எனக்கு நியாயம் செய்வார் என்று ஒருவேளை நீங்கள் அங்கலாய் போட்டு காத்துக் கொண்டிருக்கலாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒடுக்கப்படுகிற யாவரும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நீதியையும் நியாயத்தையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதி செய்கிறவர். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அப்ப கர்த்தர் பரிசுத்தத்தை விளங்க பண்ணுகிறது. எப்படி விளங்க பண்ணுகிறார்? நீதியின் மூலமாக, நியாயம் செய்வதன் மூலமாக அவர் விளங்க பண்ணுகிறார். இன்னைக்கு நாமும் கூட கர்த்தர் பரிசுத்தர் என்று நம்முடைய ஜீவித்தின் மூலமாக என்ன செய்ய வேண்டும்? விளங்க பண்ண வேண்டும் என்று சொல்கிறேன். நாமும் கூட கர்த்தர் பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய செயல்கள் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை விளங்க பண்ண வேண்டும். கர்த்தர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கிறோம். அல்லது நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் பரிசுத்தர் என்று வெளிப்படுத்துகிறதா, விளங்க பண்ணுகிறதா என்பதை சற்று கேட்டு பாருங்கள். நீங்கள் கர்த்தரை பரிசுத்தர் என்று விளங்க பண்ணுங்கள். அதைத்தான் இன்றைக்கு ஜனங்கள் எதிர்பார்க்கிறார்கள். விளங்க பண்ணுங்கள். எவ்வாறு கர்த்தர் பரிசுத்தர் என்பதை விளங்க பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, முதலாவதாக